ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமா பிராம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, விஜய் அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக கட்சியை தொடங்கிட்டாரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேர் வந்து ஒரு கட்சி தொடங்கிட்டதா ஒரு 3 பக்க அறிக்கையில் வந்து அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணிட்டார். ஓகேவா? ஸோ இதன் மூலம் அவர் அஃபிஷியலாக சினிமா விட்டு போகிறதாகவும் அந்த அறிக்கையில் சொல்லிட்டாரு. அதாவது இப்போ நடிச்சிட்டு இருக்கிற கோட் படத்துக்கு அப்புறம் வந்து அவர் சினிமா விட்டு விலகி அரசியல் பக்கம் போகிறான் அப்படின்ற மாதிரி அவர் அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. இதன் மூலம் விஜய் சினிமா விட்டு போயிட்டா இங்கே தமிழ் சினிமா எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், விஜய் மாதிரி வந்து ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு என்டர்டைன்மெண்ட் ஹீரோ வந்து தமிழ் சினிமா இவ்வளோ விரைவாக மிஸ் பண்ணுறது வந்து மனசு வருத்தமாக இருக்குது. ஏன்னா ரீசன் கேட்டிங்கன்னா, ரஜினிக்கு அப்புறம் ஒரு ஹீரோக்கு வந்து அந்த மாசு, அந்த என்டர்டைன்மெண்ட்லாம் சேர்ந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா அது விஜய்க்கு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து அவர் கவர் பண்ணி வச்சுக்கிற ஃபேமிலி ஆடியன்ஸ். முக்கியமாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்குள்ளே இருக்கிற கேர்ள்ஸ் இருக்காங்களே, ஸோ அந்த பெண்களுக்கு வந்து விஜய் ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, விஜய் படங்கள் அவ்வளோ கமர்ஷியலாக, அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ ஜோவியலாக, அவ்வளோ ஒரு கலகலப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் வந்து விஜய் படம் ஒன்று வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் நல்லா இருக்கா இல்லைன்னு பார்க்க மாட்டாங்க, போய் படத்தை பார்ப்பாங்க தேட்டரில். ஏன்னா விஜய் படம் ஒரு நம்பிக்கை அப்படிங்களா. ஸோ அதனால அதுமாரி வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேன் பேஸ் வந்து கவர் பண்ணி வச்சுருக்க விஜய். ஸோ இவர் போயிட்டார்னா அந்த இடத்துக்கு யார் வருவா அடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து ரஜினி, கமல், அஜித், விஜய், ஸோ இதுதான் தமிழ் சினிமாவில் போட்டி எப்போதுமே. ஓகேவா? ஸோ இந்த போட்டியிலேருந்து நீங்கள் வந்து கேட்கக்கூடாது ரஜினி கமல்லாம் கிடையாது, ரஜினி விஜய் தான் போட்டி அப்படின்னு சொல்லக்கூடாது. ரஜினி விஜய்ன்ற போட்டி வந்து கட்டமைக்கப்பட்ட போட்டி. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இதுக்காக தான் அவர் அரசியல் என்ட்ரி வரல. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா மெனக்கட்டு ரஜினியை வம்படியாக வந்து சண்டை இழுத்து இந்த சூப்பர் ஸ்டார் டாபிக்கை கொண்டு வந்து அஜித் விஜய்ன்ற போட்டியை வந்து கழட்டி விட்டு விஜய் ரஜினி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் நம்ம பேர் வந்து பெரிய அளவில் பேசப்படும். ஸோ அந்த ஒரு பெரிய ரீச்சை வச்சுட்டு நம்ம வந்து அரசியல் உள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி பக்கம் வந்து ஸ்கெட்சு போட்டு தான் இந்த ரஜினி விஜய்ன்ற மாதிரி போட்டியை கொண்டு வந்து அதில் வந்து நான் தான் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தையும் கட்டமைச்சு தான் அந்த போட்டியை உருவாக்குனாங்க. ஸோ அதில் வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிம்பத்தை வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அரசியல் கூட வந்துட்டார். ஸோ இது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் ரஜினி விஜய்ன்றது. ஆனால் தமிழ் சினிமானா ரஜினி கமல், அஜித் விஜய் தான் எப்போதுமே நிரந்தர போட்டி. ஓகேவா? ஸோ இதில் வந்து விஜய் போயிட்டார்னா அஜித்துக்கு போட்டி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இப்போ வந்து விஜய் வந்து ஒரு மாசி என்டர்டைன்மெண்ட் ஹீரோ. ஸோ அவர் அடுத்து யார் நிரப்ப போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்று வந்து சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, ஸோ அவர் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவகார்த்திகேயன் வந்து காமெடி பண்ணுவார். ஆனால் விஜய் அளவுக்கு வந்து அந்த கமர்ஷியல் படம், அந்த ஒரு மாஸ் படம், ஸோ இதெல்லாம் வந்து பண்ண மாட்டார். ஸோ இது பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து இன்னும் பல வருஷம் ஆகும், பல படங்கள் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த விஜய் இடம் அப்படியே தான் இருக்குது. அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற ஹீரோ லுக்கில் வந்து இது வரைக்கும் யாருமே இல்லை. சிவகார்த்திகேயன், தனுஷ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஆக்டிங் ஓரியன்ட் தான் அவருக்கு வந்து அதிகமாக கை கொடுத்துருது. கமர்ஷியல் படம் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக வந்து எல்லா படமும் வந்து ஃப்ளாப் ஆயிருக்குது. அவர் வந்து அந்த ஆக்டிங் ஓரியன்டாக போனார்னா ஸோ அந்த படம் வந்து கை கொடுத்துருக்கு. ஸோ அதில் வந்து கமர்ஷியலுக்கு வந்து அவர் லாஸ்ட்டாக பார்த்தோன்னா விஐபி தான் ஓடுது. ஸோ அதில் வந்து அவர் அந்த பற்றி போக முடியாது. சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுறாரு. ஆனால் அந்த மாசு, அந்த கமர்ஷியல் இதெல்லாம் சேர்ந்து வருமா கேட்டிங்கன்னா அது வந்து இப்போதைக்கு அவர் வராது. ஆனால் ஃபியூச்சரில் வரது வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதேமாதிரி அஜித்துக்கு போட்டி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அஜித்துக்கு ஈக்குவலாக இங்கே ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா யாருக்குமே கிடையாது இப்போதைக்கு தமிழ் சினிமாவில். விஜய் போனதுக்கப்புறம் விஜயை விட தாண்டி ஃபேன் பேஸ் உள்ளவர் தான் அஜித். ஸோ அது வந்து கன்ஃபார்மாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது அஜித்துக்கு ஈக்குவலாக ஒரு ஹீரோ இங்கே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க. இங்கே வந்து அஜித் வந்து ஒரு தண்ணிக்கட்டு ராஜாவாக தமிழ் சினிமா ஆள போகிறாரு இனி வர காலங்களில். அது வந்து இப்போ தெரிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து ரஜினியை சொல்லலாம், ரஜினி இருக்கார்ல அப்படின்னு சொல்லலாம். ரஜினி சார் வந்து அவருடைய வயசுலாம் அங்கே நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கும்போது அவர் வந்து இன்னும் வந்து ரொம்ப வருஷத்துக்கு படம் வந்து கண்டினியூவாக பண்ணுவாரான்றது பெரிய டவுட்டாக இருக்குது. ஒரு படம் பண்ணுவார், ஒரு 4-5 படம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் அவருடைய உடல்நிலை தான் பொறுத்து தான் அவர் அடுத்த படங்கள் பண்ணுறது இருக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ரஜினி சார் ஒரு சீனியர் ஹீரோ. அவர் வந்து வம்படியாக வந்து அஜித்லாம் போட்டிக்கு வர மாட்டார். இவங்க பார்த்தீங்கன்னா வேணும்னே வந்து விஜய் ஃபேன்ஸ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வம்படியாக வந்து இந்த அரசியல் என்ட்ரிக்காக ரஜினி சார் வம்பு இழுத்து தான் அந்த இடத்த பிடிக்குன்றதுக்காக வந்து வம்பு இழுத்து ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு தான் உள்ள அரசியலுக்கு வரானுங்க. ஆனால் அது ரஜினி சார் விரும்பல. ரஜினி சார் வந்து வாண்டடாக போயிட்டு யாரையும் வம்பு இருக்க மாட்டார். ஓகேவா? ஸோ இவனுங்க பண்ண சேட்டைக்கு தான் அவர் பயிர் கொடுத்தாரு அந்த ஆடியோ லான்ச்சில் அந்த பாட்டெல்லாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து அடுத்தது விஜய் போனதுக்கப்புறம் அஜித் சார் பக்கம் வரமாட்டார். அவர் சீனியர் ஹீரோ, அவரோட பொசிஷன் எப்போதுமே அங்கே தான் இருக்கும். அது இறங்கிட்டு கிட்ட வரமாட்டார். ஸோ இதனால் அஜித்துக்கு ஈக்குவலாக இங்கே ஒரு ஹீரோ வரான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. இங்கே வந்து இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா வந்து அஜித்துக்கு அப்புறம் ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிம்பு, தனுஷ், சூர்யா இருக்கான்னு சொல்லக்கூடாது. இங்கே வந்து இந்த 3 பேரையும் டாமினேட் பண்ணுற அளவுக்கு சிவகார்த்திகேயன் பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ அது வந்து மறுக்கப்பட உண்மை. நேரிச்சு கேட்டிங்கன்னா இப்போ அஜித் விஜய்க்கு அப்புறம் ஒரு ஃபேன் பேஸ் வந்து சிவகார்த்திகேயன் உருவாயிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் படத்தை அவ்வளோ ஃபேமிலியர்ஸ் கொண்டாடுறாங்க, அவ்வளோ ஃபேன்ஸ் உள்ள வந்து பார்க்குறாங்க. இப்போ வந்து இந்த பொங்கலுக்கே பாருங்கள் தனுஷ் படத்தை ஓவர்டேக் பண்ணுது வசூலில். ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னேறி வராரு. ஆனால் இவர் அஜித் கிட்டக்க வரதுக்குலாம் சான்ஸே கிடையாது. ஏன்னா அஜித் ஃபேன் பேஸ் வந்து அப்படி ஒரு ஃபேன் பேஸ், அது அவரோட டாப் ஃபேன் பேஸ். ஸோ அது வந்து ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு யாரும் கிடையாது. சூர்யா சொல்லலாம், சூர்யா இருக்காரு, ரொம்ப நாள் இருக்காரு, ஸோ அவர் வருவார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சூர்யா பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடைசி ஹிட்டு பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வந்து சிங்கம் 2
அது கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு மேலே, ஓகேவா. ஸோ அவருக்கு வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவர் படங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க ஆள் இல்லைன்றதால கேன்சல்லாம் ஆயிருக்குது சூர்யா படம், ஓகேவா. ஸோ அதேமாரி கூத்துல நடந்திருக்கு சூர்யாக்கு. ஸோ அவர் வந்து வருஷம் படம் நடிப்பார், எல்லாம் நடிப்பார், எல்லாம் ஓகே தான், அவர் படம் ஓடும், எல்லாம் ஓகே, அவருக்கு ஃபேன்ஸ் எப்போ இருக்கும். ஆனால் இந்த அஜித்துக்கு ஈக்குவலாக அப்படி வருமானு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சூர்யா வந்து டெவலப் பண்ண வர முடியாது. ஸோ இப்போ என்ன சூர்யா இருக்காரோ, ஸோ இதில் தான் இருப்பார். முடிஞ்சால் அவர் வந்து இந்த டயர் 2 இருக்குல்ல, இந்த டயர் 2 ஹீரோ லிஸ்ட் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து டயர் 1 லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அஜித், விஜய், ரஜினி, ஸோ இந்த 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ அது டயர் 2ல தான் பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா, சிம்பு, தனுஷ்லாம் வராங்க. ஸோ இது வந்து டயர் 1 வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஜித் அப்புறம் ரஜினி 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து வரும்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு ஏன்னா ஃபேன் பஸ் வரணுங்க. பார்த்தீங்கன்னா அந்த டயர் 1 லிஸ்ட்டில் வரதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வசூல் கொடுக்கணும். இப்போ எப்படி சொல்கிறது கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு அஜித் படமோ ரஜினி படமோ வருதுன்னா ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 30 கோடி கிட்ட வரும், ஓகேவா. ஸோ இந்த 30 கோடி ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் கொடுக்கணும்னா ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கணும். இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் வந்து டே 1ல நம்பர் 1 கலெக்ஷன் கேட்டிங்கன்னா வலிமை கலெக்ஷன் நம்பர் 1 இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 35 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணுறது வலிமை. ஸோ இதுதான் நம்பர் 1 பொசிஷன் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த 35 கோடி கலெக்ட் பண்ணி ஒரு ஹீரோ வந்து பீட் பண்ணி டயர் 1க்கு வருவான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. டயர் 2ல இருக்கிற சூர்யாவோ, சிம்புவோ, தனுஷோ பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த 15 கோடியை தாண்ட முடியல. ஸோ அந்த அளவுக்கு தான் அங்கே ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ இதனால் வந்து அவங்க ரீச் ஆகிட்டு அஜித்துக்கு போட்டியாக வந்து ரஜினி, கமல், அஜித், சூர்யா, அஜித், விக்ரம், அஜித், தனுஷ், அஜித், சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போதைக்கு நடக்கவே நடக்காது, ஃபியூச்சர் நடக்கும்போது வாய்ப்பே கிடையாது. ஸோ இதனால் அஜித்தே ஒரு வேளை ஏன்னா இங்கே சில பேர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா அஜித்தும் பாருங்க, அஜித் சினிமாட்டு போக போகிறாரு, அவர் வந்து பைக் ரேஸ் எடுத்தாரு, அவரும் சினிமாட்டு போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து சூர்யா, சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன் தான் ஆள போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அஜித் எங்கேயுமே சொல்லலை, அவர் வந்து நான் சினிமாட்டு போகிறேன்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை. ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த பைக் ரேஸ், அந்த பைக் டூர் போகிறது, ஸோ அதனால போயிட்டு அவ்வளோதான். ஸோ அவர் தொடர்ந்து பண்ண தான் போகிறாரு. ஸோ அதனால அந்த இடம் இந்த அஜித்துக்கு ஈக்குவலாக ஒரு ஹீரோ வந்து இப்போ வந்து தமிழ் சினிமா உருவாக போகிறது இல்லை. ஸோ அது தெரிஞ்சு போச்சு, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் விஜய் இடத்தையும் அந்த ஒரு மாசு, அந்த என்டர்டைன்மெண்ட் ஹீரோலுக்கு அந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹீரோ இடம் பிடிக்கிறதுக்கு அது ஒரு எட்டாவது கனி, எந்த ஹீரோவும் பண்ண முடியாது. ஃபியூச்சரில் சிவகார்த்திகேயன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கிற ஹீரோக்களை அந்த விஜயோட அந்த என்டர்டைன்மெண்ட், அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு வாய்ப்பு இருக்குது. அவரும் வந்து தொடர்ந்து அவர் பண்ண போகிற படங்களை பொறுத்து. இப்போ ஐலாண்ட் படமே பாருங்கள், சில பேருக்கு பிடிச்சி சில பேருக்கு பிடிக்கல. ஸோ இதுமாதிரி படங்கள் பண்ணாருன்னா அவர் நிச்சயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிடுவார். விஜய் வந்து கமர்ஷியல் படங்கள், இந்த திருப்பாச்சி, சிவகாசி, கில்லி, மதுரை, இதுமாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படி கொண்டாடினாங்க. ஸோ அதேமாதிரி படங்கள்லாம் சிவகார்த்திகேயன் பண்ணால் தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ண முடியும். ஸோ அதுக்கெலாம் சிவகார்த்திகேயனுக்கு அந்த மாசு இதெல்லாம் வரணும். ஸோ அதெல்லாம் வருமா கேட்டிங்கன்னா அது சின்ன கேள்விக்குறி இருக்குது. ஸோ இதனால் வந்து தொடர்ந்து சிவகார்த்திகேயனும் முயற்சி பண்ணால் தான் விஜய் இடத்துக்கு வர முடியும், அந்த என்டர்டைன்மெண்ட் அந்த ஹீரோ லுக்கு வர முடியும். ஸோ இப்போதைக்கு தமிழ் சினிமா விஜய் சார் போனதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுது. ஏன்னா அங்கே வந்து போட்டி இல்லாமல் அஜித் சார் தமிழ் சினிமா ஆள போகிறாரு, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் விஜய் வந்து சினிமா விட்டு போனதுக்கப்புறம் மிகவும் பாதிக்கப்பட போகிற இன்னொரு செட் யாருன்னு கேட்டிங்கன்னா தியேட்டர் ஓனர்ஸ் தான். ஸோ என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து அள்ளி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி, அஜித், விஜய், ஸோ இவங்க 3 பேர் படம் தான். ஸோ இந்த 3 பேர் படங்கள் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் அவ்வளோ கொடுக்கும். இவங்க வந்து சின்ன படம், இப்போ தனுஷ், சிம்பு, சூர்யா, சிவகார்த்திகேயன், ஸோ இவங்க படம்லாம் எடுத்து அவங்க கலெக்ட் பண்ணுற காசை அவங்க படங்கள் அந்த டாப் ஹீரோ இருக்காங்களா, ஸோ அவங்க படங்களை எடுக்கும்போது அவங்க வந்து ஜஸ்ட் வந்து இவங்களுடைய வாழ்நாள் கலெக்ஷனில் அவங்க வந்து 3 லட்சம் போயிடுவாங்க, ஓகேவா. ஸோ அந்தளவுக்கு அவங்களுடைய ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அதேமாதிரி இருக்கும்போது விஜய் சார் வந்து டக்குன்னு அதுலேருந்து போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸ். ஏன்னா விஜய் சார் வந்து படங்கள் வரப்போகிறது இல்லை. ஏன்னா அஜித் சாரோ, ரஜினி சாரோ, விஜய் சாரோ இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் பண்ண போகிறாங்க. அந்த ஒரு படத்தை தான் கலெக்ஷன்ஸ் தான் அவ்வளோ அள்ள போகிறாங்க. அவங்க படம் ஓடுதோ ஓடலையோ, ஆனால் அந்த கூட்டம் வரும், அந்த 3-4 கூட்டம் வந்து அவ்வளோ கூட்டம் வரும், ஓகேவா. ஸோ அதில் வந்து விஜய் சார் போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸ். ஏன்னா வந்து விஜய் சார் படம் வந்து அவ்வளோ கலெக்ட் பண்ண போகுது அவங்க 3 நாளில். ஸோ அந்த அமௌண்ட் வந்து மொத்தமாக போகிறது அவங்களுக்கு பெரிய லாஸ். ஸோ இதனால் தியேட்டர் ஓனர்ஸ் வந்து இனிமேல் காப்பாற்ற போகிறது பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி சார், அஜித் சார் தான். ஸோ இவங்க படங்கள் வருஷத்துக்கு ஒரு படமாச்சும் வரணும் தான் அவங்க ஆசையாக இருப்பாங்க தியேட்டர் ஓனர்ஸ். ஏன்னா இவங்களும் ஏமாத்திட்டானா வருஷத்துக்கு வந்து படமே இல்லைனா அவங்க வந்து அதிகமாக கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியாது, நார்மலாக கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க முடியும் இந்த டயர் 2 ஹீரோஸ் வச்சுக்கிட்டு, ஓகேவா. ஸோ இதனால் அவங்களுக்கும் ஒரு பெரிய பாதிப்பு, விஜய் சார் வந்து சினிமா விட்டு போயிட்டா. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து சினிமா விட்டு போனதுக்கப்புறம் இந்த தமிழ் சினிமா வந்து ஒரு பெரிய பாதிப்பாக போகுது. ஏன்னா அந்த ஒரு மாசு, அந்த என்டர்டைன்மெண்ட் ஹீரோ மிஸ் ஆக போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அஜித் சார் வந்து போட்டி இல்லாமல் தனிக்காட்டு ராஜாவை ஆள போகிற தமிழ் சினிமாவை. ஸோ அது தெரிஞ்சு போச்சு. ரஜினி சார் அவர் எந்த பிரச்சனையும் கிடையாது, எவ்வளோ அளவு நோண்டிட்டு இருந்தாங்க, நான் தான் நம்பர் நோண்டிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பிரச்சனை அவர் கிடையாது, அவர் ஃப்ரீயாக படம் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பார். ஸோ இது மொத்தத்தில் விஜய் சார் சினிமா விட்டு போனதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்க போகுது தமிழ் சினிமா விட்டு. மீண்டும் ஒரு சந்திப்போம். டாட்டா, பை பாய்.